வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய ட்ரெண்டிங்கான நியூஸ் நாங்க உங்களுக்காக பேசியிருக்கோம். கேட்டு நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் பாடல்களின் ராணின்னு சொல்லப்படுறவங்க தான் பி. சுசீலா. தமிழில் மட்டும் இல்லாமல் பிற மொழிகளிலும் பாடக்கூடியவங்க. மலையாளம், தெலுங்கு, கன்னடம்ன்ற பல மொழிகளில் பாடி அசத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 40 வருஷங்களில் 25,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்களாம். தமிழில் மட்டுமே 4,000 பாடல்கள் வர பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல விருதுகளையும் பெற்று தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இவங்க குரலை கேட்குற மக்கள் இவங்களை இசைக்குயில், மெல்லிசை அரசி, இசை அரசின்னு பல பேர்கள் வச்சு அழைப்பாங்களாம். ஆனா இப்போ இவங்க உடல் நலக்குறைவால அவதிப்பட்டு கேரளாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இவங்க உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் 48 மணி நேரம் மட்டும்தான் அவகாசம் இருக்கணும், காப்பாற்ற ட்ரை பண்றோன்னு மருத்துவர்கள் சொன்னது ரசிகர்களுக்கு கவலை ஏற்படுத்தியிருக்கு. நேத்து நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி 5 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருப்பாங்க. 5 தோல்விக்கு பிறகு இந்த அணி வெற்றி பாதிக்கு திரும்பி இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம்ல இப்போ தரமான பல மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. என்ன மாதிரியான மீம்ஸ்னு வாங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட் கோட் படத்துல விஜய் பார்த்து YG மகேந்திரன் எவ்வளவு வயசான என்னைய அந்த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. இதுல வர விஜய் தோனியாகவும் YG மகேந்திரன் சிஎஸ்கே ரசிகர்களாகவும் மாத்தி எங்க தோனி எப்பவுமே தோனி தான்ற மாதிரி செம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது குட் பை அக்லி படத்துல அஜித் ஜெயில இருந்து வரப்போ அதே ஸ்டைலு, அதே மாசு, விண்டேஜ் ஏகே இஸ் பேக்னு சொல்லுவாங்க. அது அப்படியே தோனிக்கு மாத்தி அதே கேப்டன், அதே பேட்டிங், ஆல்ரவுண்ட் ஷோ ஃப்ரம் தோனின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. மூணாவது பிகில் படத்துல வர விஜய் டைலாக்ல இந்த ஃபுட்பால் தமா நமக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு, ஆனா சம்பவம்லாம் ஃபுல் ஃப்ளோவா போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாரு. அது அப்படியே தோனிக்கு மாத்தி இந்த ஃபினிஷிங் தான் கொஞ்சம் டச் விட்டு போச்சு, ஆனா விக்கெட் கீப்பிங்லாம் செம்ம ஃப்ளோவா போகுதுன்னு கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீட்டா இடத்துல விளையாடும் போது வடிவேலு ஒருத்தரை டார்கெட் பண்ணுவாரு. அப்போ எதிராணியின் வெற்றிக்கு காரணமா அமைவாரு. உடனே எதிராணி வடிவேலை பார்த்து மகனே அங்குசாமி ரொம்ப நன்றியான்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி மகனே ஷர்துல் தாக்கூர் ரொம்ப நன்றிப்பான்னு சிஎஸ்கே அணி சொல்ற மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க.